நம்ம அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரியாதனமா இந்த நூற்றாண்டுல பிறந்திருக்கிறார். இவ்வளவு பெரிய ஒரு சமூக சேவை செய்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கு இந்த ஆண்டுக்கான நோபல் பீஸ் பிரைஸ 530 முறை மற்ற நாடுகளில் குண்டு மழை பெய்திருக்கிறாரு. உண்மையிலேயே நோபல் பீஸ் பிரைஸ்க்கு தகுதியானவரா டொனால்ட் ட்ரம்ப் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நியாயமா பார்த்தா இந்த அமைதிக்கான விருதை யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எவ்வளவுதான் எதிர்கட்சிகள் கேள்வி கேட்டாலும், எவ்வளவுதான் அசிங்கப்படுத்தினாலும் வாயே திறக்காம அமைதியா இருக்காரு. பாத்தீங்களா? வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. நம்ம அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரியாதனமா இந்த நூற்றாண்டுல பிறந்திருக்கிறார். அவரு நியாயமா பார்த்தா 20ஆம் நூற்றாண்டுல பிறந்து வளர்ந்துருக்கணும். அப்போ அமெரிக்க அதிபர் ஆயிருந்துக்கணும். அப்படி ஆயிருந்ததுன்னா ஒருவேளை ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார், கோல்டு வார் இதை எல்லாத்தையும் இவர் தடுத்து நிறுத்தியிருப்பார் போல. ஏன்னா எந்த அளவுக்கு வெக்கங்கிட்ட மனுஷனா இவர் மாறிட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேத்து வெளிப்படையா ஒயிட் ஹவுஸ்ல இருந்து அபிஷியலா நோபல் பீஸ் பிரைஸ் கமிட்டிக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. The president has now ended conflicts between Thailand and Cambodia, Israel and Iran, Rwanda and the Democratic Republic of the Congo, India and Pakistan, Serbia and Kosovo, and Egypt and Ethiopia. This means President Trump has brokered, on average, about one peace deal or ceasefire per month during his 6 months in office. It's well past time that President Trump was awarded the Nobel Peace Prize. அதாவது உலக அமைதிக்கான நோபல் பீஸ் பிரைஸ நியாயமா நீங்க அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு கொடுக்கணும். ஏன்னா அவர் பதவி ஏற்ற 6 மாத காலத்தில் கிட்டத்தட்ட மாசத்துக்கு ஒரு போர் அப்படின்னு பேச்சுவார்த்தை நடத்தி கிட்டத்தட்ட 6க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு இடையே நடந்த போர்களை இவர் நிறுத்தி இருக்கிறாரு, நிப்பாட்டி இருக்கிறாரு. இவ்வளவு பெரிய ஒரு சமூக சேவை செய்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கு இந்த ஆண்டுக்கான நோபல் பீஸ் பிரைஸ நீங்க வழங்கணும், அதுதான் சரியாக இருக்கும் அப்படின்னு ஒயிட் ஹவுஸ்ல இருந்து அபிஷியலா ஒரு டிக்ளரேஷன் பெற்றிருக்கிறாங்க. பொதுவாவே நமக்கு தெரியும், நம்ம ஜி எப்படி ஊர் ஊரா போய் அவார்டை வாங்கிட்டு பாருங்க இவ்வளவு அவார்டு வாங்கிட்டாரு, அதனால இவர் விஸ்வகுரு அப்படின்னு இங்க சங்கிகள் சுத்திட்டு இருக்கிறாங்களோ, அதே மாதிரி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சங்கிகள் பாருங்க ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் தான் தொங்கி போன உலக அமைதி அப்படியே தூக்கி நிப்பாட்டி இருக்கிறாரு அப்படின்னு ட்ரம்ப்புக்காக ஃபயர் விடக்கூடிய ஒரு கூட்டம் அங்கேயும் இருக்கத்தான் செய்யுது. ஆனா உண்மையிலேயே உலக அமைதிக்காக ட்ரம்ப் ஏதாவது செஞ்சிருக்கிறாரா? உண்மையிலே நோபல் பீஸ் பிரைஸ்க்கு தகுதியானவரா ட்ரம்ப் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை மறுப்பதற்கு 2 முக்கியமான விஷயங்களை இப்ப நான் சொல்ல போறேன். இவருடைய பிரிடிசெசருடைய ட்ராக் ரெக்கார்டை வச்சு நீங்க பாத்தீங்கன்னா, அவர் மொத்தம் 555 முறை தன்னுடைய ஒட்டுமொத்த 4 வருட அமெரிக்க அதிபர் அப்படிங்கிற பதவி காலத்துல 555 முறை இவர் தாக்குதல் நடத்தியிருக்கிறார். ஆனா நம்ம ஆளு 6 மாசத்துல 529 முறை பாம்பு போட்டிருக்கிறாரு. இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம், ட்ரம்ப் உலக நாடுகளுக்கு செய்த மிகப்பெரிய துரோகம் என்ன தெரியுமா? இவர் பதவிக்கு வந்தோடனே கிட்டத்தட்ட வெளிநாடுகளுக்கு, அதுவும் ரொம்ப வறுமையில் இருக்கக்கூடிய பின்தங்கிய நாடுகளுக்கு யுஎஸ் அனுப்பக்கூடிய ஃபாரின் எய்ட கிட்டத்தட்ட 80% கட் பண்ணிட்டாரு. அக்கார்டிங் டு த யுனைடெட் நேஷன்ஸ், ட்ரம்ப் எடுத்த இந்த ஒரு தீர்மானத்தின் மூலமாக பல ஏழை நாடுகளுக்கு போகக்கூடிய மெடிக்கல் எய்டு, வேக்சினேஷன் எய்டு இது எல்லாத்தையும் கிட்டத்தட்ட 80% கட் பண்ணதுனால அடுத்த 2030க்குள்ள கிட்டத்தட்ட 14 மில்லியன் பேர் இறந்து போவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட 1.5 கோடி பேர் இறந்து போயிருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுல 3ல் 1 பங்கு குழந்தைகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே காசால எவ்வளவு குழந்தைங்க இறந்து போனாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஆனா அப்பெல்லாம் வாயை திறக்காத ட்ரம்ப் இஸ்ரேல் மீது ஒரு தாக்குதல் நடந்துருச்சு அப்படின்னு இஸ்ரேலுக்காக எப்படி பொங்குனாரு அப்படிங்கிறதையும் நம்ம வேடிக்கை பார்த்துட்டு தான் இருந்தோம். உண்மையிலேயே நோபல் பீஸ் பிரைஸுக்கு டொனால்ட் ட்ரம்ப் தகுதியானவரா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பரிசை, அந்த உயரிய விருதை டொனால்ட் ட்ரம்ப்புக்கு கொடுத்தா அது அந்த விருதுக்கு தான் கேவலம். ஏன்னா இந்த மனுஷன் அந்த விருதை வச்சு கூட வியாபாரம் பண்ணிடுவாரு. எப்படி நம்ம ஜி உலக நாடுகளுக்கெல்லாம் போய் வாங்கிட்டு வந்த பரிசு பொருள்கள்லாம் இங்க ஏலமிட்டு காசு பாக்குறாரோ, அதே மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் நோபல் பீஸ் பிரைஸ் போன்ற உயரிய விருதை வாங்கிட்டு அதை ஒயிட் ஹவுஸ்ல வச்சு இது கூட போட்டோ எடுத்துக்கணும்னா அதுக்கு $100 அப்படின்னு கலெக்ஷன் போட்டாலும் போடுவார். ஏன்னா அவர் ஒரு பக்கா பிசினஸ்மேன். நியாயமா பார்த்தா இந்த அமைதிக்கான விருதை யாருக்கு கொடுக்கணும்னா, நம்ம விஸ்வகுரு 56 இன்ச்சுக்கு தாங்க கொடுக்கணும். எதுக்கு? உலக அளவுல பல போர்களை ஒரு போன் கால்லயே நிறுத்தினாரே, அதுக்குன்னு நினைக்கிறீங்களா? அதுதான் இல்ல.
இங்க எத்தனைதான் எதிர்க்கட்சிகள் கழுவி கழுவி ஊத்துனாலும், எவ்வளவுதான் எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்டாலும், எவ்வளவுதான் அசிங்கப்படுத்தினாலும் வாயே திறக்காம அமைதியா இருக்காரு பாத்தீங்களா? அதற்கான அமைதிக்கான விருதை வேணா நம்ம விஸ்வகுருக்கு கொடுக்கலாம். என்ன நான் சொல்றது? மீண்டும் ஒரு முறை சந்திப்போம். நன்றி. வணக்கம்.